சரி, நம்ம வீட்டில் பூக்கிற பூவை இப்படி கூட கட்டினாக்கா எவ்வளோ ரொம்ப அழகாக இருக்குமே, இது வரைக்கும் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சி அதுலேருந்து ஒரு வாரமாக நான் பூ கட்டுறத அதே மாதிரி நல்லா உருண்டை அளவில் கட்டிட்டு வர்றேன். சூப்பராக இருக்குது, தலைக்கு வச்சுக்கிறதுக்கு நல்லா உருட்டிட்டு. எஸ்எஸ் ஐவர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் நான் பூ எப்படி கட்டலாம் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த பூ கட்டுறது புதுமையாக இருக்கும். நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அந்த கல்யாணத்துக்கு போயிருந்த இடத்துல நானும் முல்லைப்பூ வீட்டில் பூத்துருந்து கட்டி வச்சுட்டு போயிருந்தேன். என் கூட எழுத்தாப்புல உட்காந்தவங்க ஒருத்தாங்க நல்லா அப்படியே அழகாக உருண்டையாக நல்லா கல்யாண பொண்ணுக்கு வைக்கிறாப்புல கட்டி வச்சுருந்தாங்க. என்னடா அது, நம்ம வீட்டில் இவ்வளோ பூக்குது, பூத்து இது மாதிரி வச்சுருக்கோம், கட்டி வச்சுருக்கோம், இது உருண்டையாக இல்லை, இவங்க நல்லா அழகாக உருண்டையாக கட்டி வச்சுருக்காங்களே அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு சரி அப்படின்னு நினச்சிட்டு நான் மறுநாள் அரும்பு பறிக்காமல் பூ கொஞ்சமாக இருக்கிறதுனால பூவை தான் பறிச்சிட்ருக்கேங்கிறதுனால பூவை கட்டுறேன். கட்டிட்டு திடீர்னு ஒரு வேலையாக வச்சுட்டு எழுந்திரிச்சு வெளியில் போயிட்டு திரும்ப கட்டுறேன். திரும்ப கட்டும்போது அந்த பூவை என்ன செய்கிறேன், நான் கொஞ்சம் பெரட்டி வச்சு கட்டிடுறேன். பெரட்டி வச்சு கட்டிட்டு திரும்பவும் பெரட்டி கட்டுறமேன்னு சொல்லிட்டு திரும்ப அப்புறம் நேராக வச்சு கட்டுவோன்னா அப்புறம் திரும்ப நேராக கட்டுறேன். ஒரு 2-3 எதாவது கட்டினதுக்கப்புறம் பார்த்தாக்கா அந்த பூ அப்படியே அந்த இடம் அப்படியே உருண்டையாக இருந்துச்சு. இப்படி தான் கட்டணும் போல இருக்குது, நம்ம இது வரைக்கும் இது மாதிரி கட்டுறதுக்கு நம்ம தவற விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 2 பக்கமும் பின் சைடு ஒன்று மின் சைடு ஒன்றுன்னு திரும்ப அது மாதிரி எல்லா பூவையும் வச்சு கட்டினேன்னா பார்த்தா நல்லா ஒரு முழத்துக்கு பூவு நல்லா உருண்டையாக அழகாக இருந்தது. அதில் இடையில ஒரு கனகாமரை பூ இருந்துச்சு. அதையும் எடுத்து இடையில வச்சு கட்டினேன். பூ நல்லா அழகாக உருண்டையாக நான் நினச்ச அப்படியே இருந்துச்சு. அதே மாதிரியே அந்த பூ முத நாள் பூத்த பூவையும் கட்டின பூவை நான் அதிலே வச்சுருக்கேன். 2யும் வச்சுருக்கேன். அது 2யும் பாருங்கள். இந்த பூ இது மாதிரி நீங்களும் கொஞ்சம் தொடுத்து பாருங்கள், உங்களுக்கும் நல்லா அழகாக உருண்டையாக வரும். தலைக்கு வச்சுக்கிறதுக்கு ஆசையாக இருக்கும். இது எப்படி கட்டணும்னு தெரியாமலே நான் கட்டி அந்த அளவுக்கு பூ நல்லா சூப்பராக ரவுண்டாக வந்திருக்குது. அதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். கட்டின அனுபவம் இருந்ததுன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.